ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா காலங்காத்தால கன்னத்தில் கையை வச்சுட்டு உட்காந்துருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, யார் யாரெல்லாம் இந்த வீட்டில், அதாவது உங்கள் வீட்டில் இவ்வளோ துணிகளை மொத்தமாக சேர்த்து வச்சு தலைவலி உண்டு பண்ணி தலை சுற்றுற அளவுக்கு யார் வீட்டில் இப்படியெல்லாம் துணி மடிக்காமல் உட்காந்துருக்கீங்களோ அவங்களுக்கு இது சமர்ப்பணங்க. என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, நானும் சரி இப்போ முடிச்சுக்கலாம் அப்போ முடிச்சுக்கலான்னு பார்த்த துணி ரொம்பவே சேர்ந்து போச்சு. எப்போ நம்ம வீட்டில் கேட்டாலும் தோ மடிச்சிட்றேன் அதோ மடிச்சிட்றேன்னு தான் சொல்லுவோம். சரி ஃபஸ்ட் ஆஃபாவது மடிப்போன்ட்டு கொஞ்சம் பாதி ஃபுல்லாக மடித்து தொலைச்சிட்டாங்க. அடுத்த ஆஃப் மடிக்கிறதுக்குள்ளே தலை சுற்றி டயர்ட் ஆகிடுச்சு. அதனால் சரி நம்ம போய் குளிச்சுட்டு வந்துட்டு கோயிலுக்கு போக வேண்டிய வேலை இருக்கா, ஸோ அந்த வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம செகண்ட் ஹாஃபை மடிச்சுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு இந்த பாருங்கள் ஃபஸ்ட் ஹாஃப் மடிச்சுட்டு போயிட்டு வரேங்க. ஏன்னா குழந்தைங்க ஸ்கூல் கிளம்பிகிட்ருக்கு. ஸோ அதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சுட்டு சொல்லிட்டு போனேன், இதெல்லாம் கலைக்காமல் இருங்கடா, நான் வந்து இதெல்லாம் பண்ண முடியாதுன்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க. சரி எல்லாம் பசங்களாம் ஸ்கூலுக்கு போயாச்சு. ஸோ என்ன பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு பார்ப்போம். வீட்டை பார்த்தக்கப்புறம் தாங்க என் வீட்டுக்காரர் அடிக்கடிக்கு எப்போ பார்த்தாலும் நீ காலையில் சும்மா தானே இருக்க அப்படின்னு சொல்கிறாரு. சும்மா இருக்கிறதுக்கான பதில் என்னன்றதை இப்போ பார்ப்போம். எப்பா மடித்த துணி அப்படி தான் இருக்குது. ஐயோ இது என்ன டேபிள் இப்படி கிடக்கு. அதை விட்டு போனால் ஓகே, ஃபஸ்ட் ஆஃப் மடித்தது மடித்த மாதிரி தான் இருக்குது, ஓகே தான் சொல்லுவேன். டேபிளை பார்த்தாலே தலை சுற்றுதே, சாப்பிட்ற மாதிரியா இருக்குது. அங்கங்கே அவுத்து போன துணியெல்லாம் ஓரமாக கிடக்கு. அதுக்கப்புறம் வேறு என்ன, கிச்சன் தான். கிச்சனில் பாரு, நான் தான் கிச்சன் ஆண்டேன், பார்த்தா ஒரு காஃபி போடுறதுக்குள்ளே இவ்வளோ பெரிய அக்க போகிறா. கோயிலுக்கு போயிட்டு வர 10 நிமிஷம் கேப்பில் என்னெல்லாம் பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்கள் இவனுங்க வீட்டில். இப்போ ஒரு மேஜிக் பண்ணலாமா? ஜீ பூம் பா சச்சாக் இப்படி கண்ணை தொட்டு இப்படி 3 நாளே சில பேர் தொட்டால் மட்டும் அப்படியே எல்லா வேலையும் முடிஞ்ச மாதிரியே காட்டுதுங்க. அப்படி நமக்கு ஒரு ஜீ பூம்பா மேஜிக்னு தெரிஞ்சால் நல்லா தானே இருக்கும். இப்போதைக்கு அந்த மேஜிக் ஒர்க் அவுட் ஆகாது, நம்ம தான் வேலை பார்த்தாகணும்னு நினைக்கிறேன். என்ன வேலை பார்த்தாலும் நமக்கு கிடைக்கிற பேர் என்ன தெரியுமா? அவங்க பார்க்கும்போது நம்ம ஃபோன் நோண்டிட்டு உட்காந்துருக்கோம்ல, எப்போ பார்த்தாலும் சும்மா உட்காந்துருக்கேன் அப்படின்ற ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிடுவாங்க. எப்படி தான் அந்த வார்த்தையை அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு தெரில. எப்போ நான் பார்க்கும் போதெல்லாம் ஃபோனை நோண்டிகிட்டே இருக்கோம். அது என்ன நேரமோ கன்றாவியோ தெரியாது, அவங்க பார்க்கும் போது தான் நம்ம ஃபோனை நோண்டிட்டு உட்காந்துட்ருப்போம். சரி இப்போயாவது எப்பாடா இந்த பசங்களை கடகடன்னு இந்த வேலையெல்லாம் முடிச்சு மூச்சு வாங்குறதுக்குள்ளே அந்த பசங்களை வேறு கூட்டிகிட்டு வரணுங்க. பசங்களை கூட்டிகிட்டு வந்து அப்போ ஜூஸை வச்சு சாவடிக்கணும்ல. ஸோ ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸை வாங்கணும். ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா எதுவுமே சாப்பிட மாட்டானுங்க அவனுங்க 2 பேரும். பார்த்திங்கன்னா ரொம்பவே என்னை வச்சு செய்கிறானுங்க. எதை கொடுத்தாலும் வேண்டாம் 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 வேண்டாம், என்னத்தை தான் வேண்டானோ தெரியல. எல்லோரும் வந்து சொல்கிறீங்கல்ல, கேர்ள்ஸ்னால் ஒன்றுமே இல்லை, காலையிலன்னா சும்மா தான் இருப்பாங்க, வேறு என்ன வேலைன்னு. பசங்க 2 பேரும் போயாச்சு. அவரும் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் என்னோடய வேலையை பாருங்கள். இவ்வளோ எப்போவுமே இந்த வேலை ரொட்டீனாக தான் இருக்கும். இன்றைக்கி ஒரு நாள் நடக்கிற வேலை இல்லை, எனக்கு மட்டும் இல்லை, எல்லா கேர்ள்ஸ்க்குமே இந்த வேலை தான் இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, கேர்ள்ஸ்னால் எப்போ பார்த்தாலும் சும்மா இருக்கேன். நாங்கள் கொஞ்ச நேரம் நான் கோயிலுக்கு போயிட்டு வர கேப்லேயே கிட்டத்தட்ட இந்த நிலமை. அப்போ ஒரு கேர்ள் வீட்டில் இல்லை அப்படின்னா அந்த வீட்டோட நிலைமை என்ன ஆகும் தெரியுமா? ஒன்றும் இல்லை, பொதுநகர் குப்பை தொட்டி மாதிரி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே இல்லை. பொதுநகர் குப்பை தொட்டியா இல்லை பொது குப்பை தொட்டியான்னு தெரியல, மாற்றி சொல்லியிருந்தா மன்னிச்சுக்கோங்க. இது மட்டும் இல்லை, எல்லா பாத்திரத்தையும் எடுத்து அதை எடுத்து கவுக்கிறதும், எடுத்துகிட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்து அந்தந்த இடத்துல கவுக்கிறதும், எல்லாத்தையும் முடிச்சுட்டு மூச்சு வாங்குறதுக்குள்ளே அடுத்த டைமுக்கு அடுத்து என்ன வேலைன்னு ரெடியாக வரைஞ்சி கட்டிட்டு நிற்கும். அது எனக்கு மட்டும்தானா இல்லை எல்லாருக்குமேவான்னு எனக்கு தெரியலங்க. இல்லை நான் மட்டும்தான் வேலை செஞ்சிட்ருக்க மாதிரியே எனக்கே தோணுது. ஒரு கட்டத்தில் நான் செஞ்ச வேலையே செய்கிறணுன்னு எனக்கே ஒரு டவுட் வருங்க. சில டைம்லாம் யோசிப்பேன், ஒரு வேளை நம்ம தான் வேலை செய்கிற மாதிரியே நினச்சிட்ருக்கோமோ, இல்லை நமக்கு தான் எந்த நேரமும் வேலை இருந்துக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு. இதெல்லாம் முடிச்சுட்டு அப்போடான்னு ஒரு மாதிரி கேர் ஆகிடுச்சுங்க. எனக்கு மட்டும்தான் அப்படி கேர் ஆகிடுச்சா இல்லை என்ன கன்றாவினே தெரியலங்க. ஒரு வேளை சாப்பிட்டு வந்தேன், ஷேக் தான் குடிக்கிறேன். ஸோ சாப்பிட்டு வந்தேன், அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன, மடித்த துணியை திரும்ப அந்தந்த இடத்துல செட்டில் பண்ணுறதுக்குள்ளே அப்பாடான்னு ஆயிடுச்சுங்க. எப்பாடா அப்பாடா அப்படி தான். இதெல்லாம் மடிக்க வேண்டிய துணி இல்லை, குடிக்க வேண்டிய துணி, அதாவது அயன் பண்ண கொடுக்க வேண்டிய துணிகள்லாம் மடித்து வச்சுட்டு அப்பாடான்னு அதை தூக்கி ஓரமாக வச்சுட்டு இப்போ ஒரு ஜீ பூம்பா மேட்ரை பார்ப்போமா? அதாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரு மேட்ரு ஒன்று போட்டனே, ஜீ பூம்பா, அந்த கிளிக்கிங் பக்கிங். இப்போ போட்டுடலாமா அந்த ஜீ பூம்பா? டக்கு 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 வேலை 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 ஆமலைக்கும் வேலை உம்பளைக்கும் வேலை வேலை தெரில பாட்டு, நீங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா?
ஓகே, எப்படியோ நல்லபடியாக வேலையை செஞ்சு முடிச்சாச்சு. பேக்ரவுண்ட் சாங் போட்டுடலாமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கும் பேக்ரவுண்ட் சாங் ஒன்றும் இல்லை, தலை தான் சுற்றுது. அப்பா, வேர்வை சிந்த சிந்த வேலையை பார்த்தாச்சு. ஆனால் என் வீட்டுக்காரும் என் பசங்களும் வரும்போது நான் அந்த டைம் கண்டிப்பாக ஃபோன் வச்சு தாங்க உட்காந்துருப்பேன். ஏன்னா எடிட்டிங் பண்ணணும்ல. அப்போ என் புள்ள சொல்கிற ஒரே வார்த்தை, எப்போ பார்த்தாலும் இந்த ஃபோனை நோண்டிக்கிட்டே இருக்கீங்களே மம்மி, சாப்பிட்டு தூங்கணுண்டா எப்பா, அந்த ரேஞ்சுக்கு தாங்க இருக்குது. கொஞ்சம் டயர்ட் ஆயிடுச்சு. வாங்க நம்ம ரெடியான வீட்டை பார்க்கலாம். டேபிள் எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு, சோஃபா செட்டில் எவ்வளோ துணி இருந்துச்சு, அப்புறம் டேபிள் எவ்வளோ க்ளீன் பண்ணியாச்சா, கிச்சன் மேலே க்ளீன் பண்ணியாச்சா. என்ன க்ளீன் பண்ணாலும் என்ன வேலை செஞ்சாலும் பெண்களுக்கு ஒரே வேலை. என்ன வேலை அப்படின்னா, பிள்ளைங்க வந்து அடுத்த செகண்டு கொஞ்ச நேரத்துலையே அப்பாடான்னு என்னடான்னு டயர்டாகி அந்த சோஃபாவில் உட்காரும் போது செத்த நேரம் அந்த ஃபோனை கையில் எடுக்கும் போது எங்கேருந்து தான் அவனுங்களுக்கு மூக்கு வேர்க்குமோ தெரியாது. ஒரே வார்த்தை சொல்லிவிடுவானுங்க, அம்மா காலையிலேருந்து ஜாலியாக வீட்டில் இருந்திருக்கடா, இதை பார்த்தா ஜாலியாக இருக்க மாதிரியா இருக்குது. என் ஜாலி எனக்கு மட்டும்தாங்க தெரியும், உங்களுக்கும் இப்போ தெரிஞ்சு போச்சு. அவ்வளோதான், நம்பர் ப்ராஜெக்ட் சக்ஸஸ். யார் என்ன சொன்னால் என்ன, நம்ம வீடை நம்ம சுத்தமாக வச்சுக்குவோம். இவ்வளோ நேரம் என் வீடியோ நல்லபடியாக பார்த்ததுக்கு தேங்க்யூ.